பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கான மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கிறது தொடர்பான அறிவிப்புலாம் வெளியாயிருக்கு. ஆளுநர் மாளிகையினுடைய அந்த அறிவிப்பு கேள்வி உள்ளாக்குது. சட்ட ரீதியிலேயும் இந்த விஷயம் இப்போ ஒரு கோணத்தில் பேசு பொருளாக ஆகுது. இதில் நடக்கக்கூடிய பின்புல அரசியல் என்ன அப்படின்றத தான் இதில் நம்ம பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாடு என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. போகும்போது தான் உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய அளவில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாக தான் இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு ஆளுநருடைய வழக்கு விவகாரத்திலையும் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுத்தது கிடையாது. நீதிபதிகளையும் நீதிமன்றத்தையும் கமெண்ட் பண்ணுற மாதிரி விமர்சனம் பண்ணுற மாதிரி தீர்ப்புகளை விமர்சனம் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் நீதிபதிகளே வந்து சுப்ரீம் நீதிபதிகளா, சூப்பர் நீதிபதிகளா, சுப்ரீம் நாடாளுமன்றமா அப்படின்லாம் கேள்வி எழுப்புறது அப்படின்றது நீதிமன்றத்தை நீங்கள் இந்த அளவுக்கு தான் நீங்கள் கையாளுறீங்களா? அப்போ உங்ககிட்ட ஆட்சி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த அளவுக்கு தான் டீல் பண்ணுவீங்களா? நீதிமன்றங்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா? ஏதேனும் ஒரு கருத்தை வாங்கி தமிழக அரசியலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று பலரும் எண்ணுகிறார். ஆளும் கட்சியோடு நாம் வைக்கிற கோரிக்கைகள் வேறு, திமுகவோடு நாம் வைத்திருக்கிற கூட்டணி உறவு என்பது வேறு. திமுகவை விட்டா வேற வழி இல்லை விசிகாவுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. அரசியல் சூழல்ல எந்த மாதிரியான முடிவுகளையும் திமுகவை மட்டுமே நம்பி இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. திமுக தொடர்பான விவகாரங்களை பேசினதோட சேர்த்து எனக்கு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அந்த விஷயத்தையும் காதணி திருமண விழாவுக்கெல்லாம் இவனை வந்து வரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. நிச்சயமாக நான் கேள்விப்பட்ட வகையில் திருமாவளவன் அவர்கள் திமுக அரசு மீது ஏதாவது ஒரு கரும்புள்ளி ஏற்படுது அப்படின்னா அந்த நேரத்தில் விசிகாவை தான் கொண்டு வந்து முன்னிறுத்துவாங்க. விசிகா அதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது, திருமாவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு ஒரு கேள்வியை தான் அதிகமாக கேட்பாங்க. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது தலித் சமூகத்தை சேர்ந்தவர். வேங்கை வகையில் பாதிக்கப்பட்டது யாரு? தலித் சமூகத்தை சேர்ந்தவர். இவர்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த கூட்டணியில் தானே இருக்கிறீங்க, கூட்டணி தலைவராக நீ என்ன பண்ணீங்க, தலித் சமூகத்துக்காக என்ன செஞ்சீங்க? விசிகா தான் பாவச்சுமையை சுமக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வருமானு தெரியல. அந்த திருச்சி உரையர் விவகாரம் திமுக அப்படின்ற ஒரு கூட்டணிக்குள்ள அவர் போனதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் நெருக்கடியை விசிகா அப்படின்ற ஒரு கட்சியை தாண்டி திருமாவளவன் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறார். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிஹைண்ட் தி செய்தி அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மூலமா உங்க கூட இணைஞ்சிருக்கிற நான் கோபிநாத், நான் கிலூர். ஆளுநர் விவகாரம் இதில் நம்ம ஃபைனலாக இன்றைக்கி விஷயத்தில் கடைசியாக பார்க்க போகிறோம். இந்த ஆளுநர் விவகாரத்தில் வந்து முக்கியமாக என்ன விஷயம் பிரச்சனை அப்படின்னா, இப்போ அவர் வந்து இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கான மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கிறது தொடர்பான அறிவிப்பெல்லாம் வெளியாகிருக்கு. அவர் நீலகிரியில் நடத்த போகிறாங்க. இதில் இன்னும் ரொம்ப இதுக்கு இன்னும் போனஸ் பாயிண்ட் சேர்க்குற வகையில், இன்னும் கொஞ்சம் கவனிக்கிற வகையில் குடியரசு துணைத் தலைவர் அவர் வந்து வராரு, துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் வராரு, ஜெகதீப் தன்கர் அவரும் இதில் கலந்துக்க போகிறாரு. அப்படின்ற போது இப்போது ஏன்னா ஏற்கனவே ஜெகதீப் தன்கர் இந்த ஆளுநர் தொடர்பான வழக்கினுடைய தீர்ப்புக்கு அப்புறமா என்ன பேசினார், நீதிபதிகளை குறிப்பிட்டு என்ன பேசினார் அப்படிங்கிறது ஒரு நேஷ்னல் வைஸ் ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக போச்சு அது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவர் இப்போ இங்கே ஆளுநர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்ததோ அந்த தீர்ப்புக்கு முரண்பாடாக தான் ஆளுநர் அவர்களினுடைய இந்த நடவடிக்கை பார்க்கப்படுது. இருந்தாலும் அது ஆளுநர் தரப்பில் மறுக்கிறாங்க. அது வந்து நீங்கள் நியமனத்தில் மட்டும்தான் முதல்வர் அவர்கள் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற ஆக்ஷன்ஸ்லாம் இப்போ ஆளுநரை பார்த்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இப்போ வந்து ஆளுநர் மாளிகையினுடைய அந்த அறிவிப்பு உள்ளாக்குது, அந்த கேள்வியை உள்ளாக்குது. சட்ட ரீதியிலையும் இந்த விஷயம் இப்போ ஒரு கோணத்தில் பேசு பொருளாக ஆகுது, விவாதிக்கப்படுது. இல்லை இப்போது இதில் சட்ட ரீதியாக நம்ம வந்து பார்க்கறது, அது நீதிமன்றம் ஒரு பக்கம் ஜட்ஜ்மெண்ட் அது நம்ம வச்சுருவோம், அதை நம்ம வந்து ஒரு பாட்டை ஒதுக்கிடலாம். இதில் நடக்கக்கூடிய பின்புல அரசியல் என்ன அப்படின்றத தான் இதில் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆளுநர் தமிழ்நாடு அரசு மோதல் அப்படின்றது நீண்ட நாட்களாக நடக்கக்கூடிய, ஏன்னா இந்த ஆட்சி அமைஞ்சதுலேருந்து தொடர்ந்து ஆளுநர் ரவி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுறாரு, தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு எதிராக செயல்படுறாரு, தமிழ்நாடு அரசு கொண்டு வரக்கூடிய மசோதாக்களை எல்லாத்தையும் கிடப்பில் போடுறாரு அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கான எதிர்ப்புகளை தொடர்ந்து அவர் சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த
மசோதாக்களை நிறைவேற்றும் போதெல்லாம் அதை கிடப்பில் போடுறதும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீதிமன்றத்துக்கு போகிறாங்க முதல் தடவை. நீதிமன்றம் போனதுக்கப்புறம் இதை குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்து கால அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லி திரும்பி அனுப்புகிறாங்க. மறுபடியும் வந்து குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்புகிறார். அனுப்புறதோடு அது அப்படியே சட்டில்டாகி கிடக்குது. இது மீண்டும் இதை விடாமல் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. போகும்போது தான் உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய அளவில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாக தான் இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு ஆளுநருடைய வழக்கு விவகாரத்துலையும் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுத்தது கிடையாது. ஏன்னா ஆளுநர் அப்படின்றப்போ ஏற்கனவே வந்து பல்வேறு விமர்சனங்களை திமுக சார்பில் வைப்பாங்க. அண்ணா அவர்கள் பேசியதாக கூற்று சொல்லுவாங்க. ஏன்னா ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்குலாம் கேள்வி கேட்பாங்க. ஆனால் அதை தாண்டி ஆளுநர்களை கடந்த எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஆளுநர்கிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வச்சாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ பாஜக தரப்புலேருந்து அதான் கேட்குறாங்க. ஆமாம், ஆளுநரை வந்து நீங்கள் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எதுக்கு அவ்வளோ கோரிக்கைகளையோ இல்லை நிறைய எதிர்க்கட்சிகள் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போய் எதுக்கு முன் வச்சிங்க? அப்படின்ற எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டையை கழட்டிட்டுலாம் ஆளுநர் மலையை நோக்கிலாம் போன வரலாறுலாம் நம்மளால் பார்க்க முடியாது, அதையும் மறக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ இந்த விஷயத்தில் வந்து 10 மசோதாக்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் இயற்றும் 10 மசோதாக்களை நீங்கள் வந்து உடனடியாக என்ன பண்ணணும்னா நானே சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்களே அதுக்கான உத்தரவை வந்து பிறப்பிக்கிறோம், அந்த மசோதாக்களை நிறைவேற்றுறதுக்கான பில்லை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வந்து நீதிமன்றம் செய்யுது. அப்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்றிலே இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆளுநர்கள் கிடப்பில் போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அரசியலாக்கப்படும். அதுக்கப்புறம் கடந்து போய் அடுத்த ஆட்சி கூட மாறும். ஆனால் சில விஷயங்கள் அப்படியே கிடப்பில் கூடக்கணும். அடுத்த ஆட்சி வருவாங்க, ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா திரும்ப வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க, போடுவாங்க, அவங்க புதுசாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. நீட்டு விவகாரத்துலேயும் அப்படி நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் அப்படின்றது இதில் நடந்தது. ஆனால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு விஷயமா நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமைஞ்சிருக்கா, இல்லை கமா போடுறதுக்கான தீர்ப்பு அமைஞ்சிருக்கா அப்படின்றத வரக்கூடிய காலகட்டங்களில் சட்ட ரீதியாக என்னென்ன நகர்வுகள் அப்படின்றத பொறுத்த நம்ம பார்க்கணும். ஆனால் இதில் ஜெகதீப் தன்கர் நீங்கள் இதை சொல்கிறதுனால சொல்கிறேன். இப்போ இதில் கூட நம்ம இப்போது சில டெல்லியில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட் கூடலாம் நம்ம இன்டர்வியூவில் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, இதில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க போகுது, இதில் மேல்முறையீடு லீகலாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை அவங்க ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற தகவல்கள் எல்லாம் சொல்கிறாங்க. மேபி அது இன்னும் சில நாட்கள் அது தெரிய வரும்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், இதில் வந்து ஒரு பக்கம் சட்ட ரீதியாக மத்திய அரசு அடுத்த கட்டம் போகும் அப்படின்றது நமக்கு இயல்பாக தெரிஞ்ச விஷயம். அதை அப்படி தான் நம்ம கொண்டு போகணும். ஆனால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து அதில் விமர்சனம் அப்படின்றது விமர்சன பார்வைக்கு உட்பட்டது தான். ஆனால் நீங்கள் வந்து நீதிமன்றமா அல்லது வந்து சுப்ரீம் நாடாளுமன்றமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து ஜெகதீப் தன்கர் வந்து எழுப்புறாரு. இது வந்து எங்களுடைய அதாவது சூப்பர் நீதிபதிகள், சூப்பர் நீதிபதிகள்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாரு. இது மாதிரியான வார்த்தைகள் அப்படின்றது ஒரு குடியரசு துணைத் தலைவருக்கு உகந்ததா அப்படின்றத பரிசீலனை பண்ணணும். ஏன்னா ஒரு நீதிமன்றம் தான் இன்றைக்கி இது உச்சபட்ச நம்பிக்கையாக ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே வந்து உச்சபட்ச நம்பிக்கையாக நீதிமன்றங்கள் தான் இருக்குது. ஏன்னா அரசு செய்யக்கூடிய தவறாக இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே நீதிமன்றங்கள் போய் தான் அது மூலமாக தீர்வு காண்றாங்க. சில விஷயங்கள் தீர்வு கிடைக்கும், சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்காம கூட போகலாம். ஆனால் அதிகமாக கடைசி நம்பிக்கையாக நீதிமன்றங்களை தான் வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த தீர்ப்பு அப்படின்றத இவங்க ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா லீகலாக நாங்கள் மத்திய அரசு சார்பில் நாங்கள் லீகலாக அடுத்து என்ன சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போமோ நாங்கள் அதை கொண்டு போய் மக்கள் மத்தியில் நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதை நாங்கள் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அணுகுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இருக்காது. ஆனால் இது வந்து நீதிபதிகளையும் நீதிமன்றத்தையும் கமெண்ட் பண்ணுற மாதிரி விமர்சனம் பண்ணுற மாதிரியான தீர்ப்புகளை விமர்சனம் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் நீதிபதிகளே வந்து சுப்ரீம் நீதிபதிகளா, சூப்பர் நீதிபதிகளா, சுப்ரீம் நாடாளுமன்றமா அப்படின்லாம் கேள்வி எழுப்புறது அப்படின்றது நீதிமன்றத்தை நீங்கள் இந்த அளவுக்கு தான் நீங்கள் கையாளுறீங்களா, அப்போ உங்ககிட்ட ஆட்சி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த அளவுக்கு தான் டீல் பண்ணுவீங்களா, நீதிமன்றங்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் இயல்பாக எழுப்புறாங்க. இப்போ அது மாதிரியான ஒரு தோற்றத்தை இன்றைக்கி உருவாக்குறது அப்படின்றது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு போக்கை தான் ஏற்படுத்தும். அப்படியாப்பட்ட பேச்சுகளினுடைய வெளிப்பாடு. அது போக அவர் மட்டும் பேசல, பாஜகலேருந்து நிறைய இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ்லாம் அதில் பேச. ஆமாம், அது எச் ராஜா கூட அதை வரவேற்று ஜெகதீப் தன்கர் பேசுனதை எடுத்து ட்வீட் பண்ணி வரவேற்று பேசியிருக்கிறார், வரவேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆமாம், அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நிறைய பாஜக நிர்வாகிகள் முக்கியமான நபர்கள் எல்லாமே தொடர்ந்து இதை பேசுனதுனால ஒரு இப்போ அந்த உச்சநீதிமன்றமே என்ன மனநிலைக்கு வந்திருக்கிறாங்கன்னா இன்றைக்கி ஒரு கேஸ் வந்திருக்கு. ஐ திங்க் அதில் வந்து அந்த ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்துறது சம்மந்தமாக நினைக்கிறேன். அப்படி அந்த கேஸில் வந்து உடனே நீதிபதிகளை என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி ஒரு தீர்ப்பு ஒன்று சொன்னதுக்கே, அதாவது அதிகாரத்தில் நிர்வாகத்தில் தலையிடுறீங்களா அப்படின்னு சொல்லி எங்களை போட்டு ரொம்ப விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கடும் விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு இருக்கிறோம். அதனால இப்போ அப்படி இருக்கும்போது இது வேறையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து நீதிபதிகளுடைய மனநிலை, தீர்ப்பு கொடுக்குற நீதிபதிகளுடைய மனநிலையே இப்போ இந்த மாதிரியான மாறி இருக்குது அப்படின்ற இல்லை. இப்போ இது அவங்க சொல்லக்கூடிய அப்சர்வேஷனில் நீதிபதிகள் ஒரு அப்சர்வேஷனாக தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அப்சர்வேஷன் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மத்திய அரசு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க எங்களை மறைமுகமாக மிரட்டுறாங்க,
அப்படின்ற கோணத்தில் தான் நம்ம இந்த அப்சர்வேஷனை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அப்போ நாங்கள் வந்து ஒரு சுதந்திரமாக நீதிமன்றத்தில் சுதந்திரமாக நாங்கள் செயல்படக்கூட முடியாதா அப்படிங்கிற ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இது வந்து லீகலாக அவங்க எடுத்து அடுத்த கட்டமாக நிச்சயமாக மத்திய அரசு வந்து திரும்ப சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுவாங்க. அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அப்படின்றதே தொடரணும். ஆளுநர் விவகாரத்துலேயும் அப்படி தான் அவங்க செய்ய போகிறாங்க. குடியரசுத் தலைவர் டெசிஷன் எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அதுலேயும் அப்படி தான் அவங்களுடைய லீகல் ப்ரொசீட் அப்படின்றது இருக்க போது இது வரக்கூடிய காலகட்டங்களில் இது இந்த நிலை அப்படியே தொடரும் அப்படின்னால சொல்ல முடியாது. நிச்சயமாக அதுக்கான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட. அதுக்கான ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வர்ற வரைக்கும் தற்போது இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர் மனநிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா ஆளுநர் அவர்கள் இத்தகைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்ற போது இப்போ இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை ஃபாலோ பண்ணுற தமிழ்நாடு அரசு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல சில தகவல்கள் சொல்கிறாங்க. இப்போ துணை வேந்தர்களை கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னா யாரும் போய் கலந்துக்காதீங்கன்னு தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்துல வேந்தர்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த தீர்ப்பை ஃபாலோ பண்ணி எல்லாரும் இப்போ போகிறவங்க யாருக்கெல்லாம் வர சொல்லி லெட்டர் அனுப்பினாங்களோ அவங்களாம் போகாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஆளுநருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் மூக்குடைப்பு ஏற்படலாம். ஒருவேளை தமிழ்நாடு அரசு இப்படியாப்பட்ட ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஆனால் அது எடுக்கிறாங்களா இல்லையான்றது இன்னும் ஒரு நாட்களில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கடைசி நேரத்தில் தான் ஏன்னா அந்த முடிவு எடுக்கப்படும். இல்லை இப்போ இதில் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை வந்து இந்த விவகாரத்தில் நம்ம எடுக்கும் பொழுது முதல் கட்டமாக நீங்கள் சொன்னீங்க நீதிமன்றத்தினுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் இவங்க செயல்படுறாங்களா அல்லது இந்த துணைவேந்தர்கள் எல்லாருமே வந்து ஆளுநருடைய இந்த மாநாட்டுக்கு கலந்து கொள்ள போகிறாங்களா அப்படின்றத ஒரு கேள்வியாக வைக்கிறோம். இங்கே கேள்வியாக முன்னாடி வைக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் தான் இங்கே பிரதானமாக வந்து நிற்கும். அப்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அடிப்படையில் தான் நீங்கள் செயல்படணும். தமிழ்நாடு அரசு கீழே தான் நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசே வந்து துணைவேந்தர்களை நியமனம் செய்யலாம். துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான அதிகாரம் வந்து தமிழ்நாடு அரசுக்கே உண்டு அப்படின்றது தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒட்டுமொத்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய சாராம்சம். ஸோ அதை மீறி அவங்க போகிறாங்க அப்படின்னா அப்போது இன்னொரு பக்கம் நாங்கள் லாபி பண்ணுவதற்கான ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத துணைவேந்தர்கள் மறைமுகமாக காட்டுறாங்க அல்லது வெளிப்படையாக காட்டுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே ஏப்ரல் 16 இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு, அதாவது சுப்ரீம் கோர்ட்டு ஆளுநருக்கு எதிராக அந்த கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ஏப்ரல் 16 முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறாங்க. அதில் குறிப்பாக அவர் பேசினது என்னென்னா சமத்துவம், சமூக நீதி, இது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்கிறாரு. அதோடு சேர்த்து இந்த விவகாரத்தில் வந்து நம்ம இனிமேல் வந்து ஒற்றுமையாக செயல்படணும். அதே நேரத்தில் ஒரு வார்னிங்காகவும் மறைமுகமாக வச்சுருக்கிறாரு. ஏன்னா கடந்த காலங்களில் அரசுக்கு எதிராக சில துணைவேந்தர்கள் வந்து செயல்பட்டுருக்கிறாங்க, அது வந்து ஆளுநருக்கு ஆதரவாக அரசுக்கு எதிராக செயல்பட்டுருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. ஸோ அது மாதிரியான ஒரு நபர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தான் அந்த ஆலோசனை கூட்டமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் சொல்வதை போன்று வரக்கூடிய 25, 26 ஆளுநர் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த மாநாடு கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அளவில் நெருக்கடி அப்படின்றது துணைவேந்தர்களுக்கும் இருக்கக்கூடிய பதிவாளர்களுக்கும் ஏற்படும் அப்படின்றதில் மாற்றுறது கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு சிவியரான ஒரு ஆக்ஷன் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வந்து ஒரு 6 நபர்களை காலியாக இருக்குது, 6 துணைவேந்தர்கள் பதவி காலியாக இருக்குது, அந்த இடத்த நிரப்பணும் அப்படின்னு சொல்லியும் இன்றைக்கி வந்து அவங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இறங்கியிருக்கிறாரு. இப்போ அது மாதிரியான ஒரு நிலைக்கு வரும்பொழுது இவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த 25, 26 என்னன்றது தெரிஞ்சிடும். திமுகவை விட்டால் வேறு வழி இல்லை விசிகாவுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. அரசியல் சூழலில் எந்த மாதிரியான முடிவுகளையும் எடுக்கிற மனநிலையில் அந்த தைரியன்றது விசிகாவுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு அர்த்தத்தோட கோணத்தோட அந்த திமுகவை மட்டுமே நம்பி இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்படி சொன்னதுன்றது வந்து அவர் எந்த ஆங்கிளில் சொல்கிறாரு அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் வந்து ஏன்னா அது திமுக வெர்சஸ் பாஜக, திமுக காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற வரிசையில் திமுக வெர்சஸ் பாஜகன்றதுல திமுக கூட இருக்கிறதுனால திமுக விமர்சிக்கும் போது நம்மளே சேர்த்து விமர்சிக்கிறாங்க, அவதூறு கிளப்புறாங்கன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் இது வந்து ஒரு பக்கம் கட்சியினருக்குள்ளேயே வந்து ஒரு திடீர் கேள்விகளை, சந்தேகங்களை உண்டுபடுத்தி இருக்கிறதாக தகவல். இல்லை தலைவர் திடீர்னு இப்படி சொல்கிறாரு. இல்லை அதில் வந்து அவர் பேசினதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து மேஜராக அவர் பேசினது வந்து இந்த ஒரு விஷயத்தை திமுக தொடர்பான விவகாரங்களை பேசினதோடு சேர்த்து எனக்கு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அந்த விஷயத்தையும் காதணி திருமண விழாக்கெல்லாம் இவங்க வந்து வரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. நிச்சயமாக நான் கேள்விப்பட்ட வகையில் திருமாவளவன் அவர்கள்
அந்த சமூகத்துக்காக, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கிறாரு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் அதில் குறிப்பாக சொல்லும் பொழுது, எனக்கு 1 மணி நேரம் தூக்கம் கூட எனக்கு ஒழுங்காக தூங்குறது கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அவர் நான் கேள்விப்பட்ட வகையில் அவர் ஒரு நாளைக்கே வந்து அதிகபட்சம் 4லிருந்து 5 மணி நேரம் மட்டும்தான் தூங்குறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா எனக்கு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே எப்பொழுதுமே வந்து அதிகமாக அவருடைய முகத்தை பார்க்கும்பொழுது ஒரு இறுக முகத்தோடு தான் இருப்பார். அதற்கு பல காரணங்களில் ஒரு காரணம் அவருக்கு ஒரு தூக்கமின்மை அப்படின்றது. தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தலைவராக திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார். ஆனால் திமுக அப்படின்ற ஒரு கூட்டணிக்குள்ளே அவர் போனதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் நெருக்கடியை விசிக அப்படின்ற ஒரு கட்சியை தாண்டி திருமாவளவன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறார் அப்படின்னு தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக தொடர்ந்துகிட்டு இருக்கிறார். 2019க்கு பிறகு 2019, 21, 24 ஆகிய 3 தேர்தல்களையும் தொடர் வெற்றிகளை கண்டிருக்கிறாங்க இந்த கூட்டணி. மிகப்பெரிய அளவில் இந்த கூட்டணி அப்படின்றது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறாங்க அப்படின்றதால இது ஒரு வெற்றி கூட்டணியாக தான் பார்க்க முடியும். அதுவும் திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஆமாம், 2 எம்பிக்களை கொண்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இவங்க இந்த நேரத்தில் இவர் பேசக்கூடிய காரணம் என்ன அப்படின்றத பார்க்கணும்ல. ஏன்னா தொடர்ந்து எப்போதுமே வந்து சில விஷயங்கள் வந்து திமுக பண்ணும் பொழுது அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். விசிகா வந்து என்ன ஆகும்னா, திமுக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இப்போ இந்த விஷயத்துக்கும் ஏறத்தாழ விசிகா தான் பாவச்சுமையை சுமக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வருமானு தெரியல, இந்த திருச்சி உறையூர் விவகாரமும். ஏன்னா எப்பெல்லாம் வந்து திமுக அரசு மீது ஏதாவது ஒரு புள்ளி, ஒரு கரும்புள்ளி ஏற்படுது அப்படின்னா அந்த நேரத்தில் விசிகாவை தான் கொண்டு வந்து முன்னிறுத்துவாங்க. விசிகா அதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது, திருமாவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வியை தான் அதிகமாக கேட்பாங்க. குறிப்பாக இதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுறவங்க ஒடுக்கப்பட்ட தலித் சமூகமாக அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள், வேங்கையில் பாதிக்கப்பட்டது யார், தலித் சமூகத்தை சேர்ந்தவர். இவர்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த கூட்டணியில் தானே இருக்கிறீங்க, நீ கூட்டணி தலைவராக நீ என்ன பண்ணீங்க, தலித் சமூகத்துக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புவாங்கல்ல. இந்த கேள்வியை தவிர்க்க முடியாது கண்டிப்பாக. அப்போது திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப சென்சிபிளாகவும், எலெக்ஷன் தேர்தல் கூட்டணி அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப சென்சிபிளாக, இந்த விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக தான் அவர் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கிறாரு அப்படின்றதுல ஐயமே கிடையாது. ஏன்னா தேர்தல் நேர கூட்டணி அப்படின்றது வேறு, கொள்கைக்காக ஒரு விஷயத்தை நம்ம இணைஞ்சிருக்கணும் அப்படின்றது வேறு அப்படின்றத அவர் பிரித்து பார்க்குறாரு. அதுவும் அதான் இந்த வீடியோவில் அவர் மென்ஷன் பண்ணுறாரு இல்லையா, இப்போ திமுக கூட இருக்கிற உறவுன்றது வெறும் கூட்டணி உறவு மட்டும் கிடையாது, அதை தாண்டி அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. அந்த உறவை அவர் தாண்டினா ஒரு கொள்கை உறவாக பார்க்குறாரு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு ஐடியாலஜி மென்டாலிட்டி கொண்டவங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். பாஜகவை நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக விசிகா இருக்குது. தலைவராக திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பாஜகவை வலிமையாக எதிர்க்கிற ஒரு அணியோடு இருக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் நான் இருக்கிறேன் அப்படின்றது தான் அவருடைய ஸ்டாண்டாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த எலெக்ஷன்லையும் கடந்த எலெக்ஷன் வரைக்கும் வந்து அவங்க நின்றுருக்கிறாங்க. இப்போ ஆனால் 2026 அவருக்கான சாதகமாக அது இருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியுது. ஏன்னா 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பக்கம் அதிமுக தனியாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் வேறு வழியே இல்லாமல் பாஜக கூட்டணியில் மீண்டும் இணைஞ்சிட்டாங்க. அவங்களை வந்து நிர்பந்தப்படுத்தி பாஜக கூட்டணியில் இழுத்திருக்கிறார் அமித்ஷா அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இன்றைக்கி வரைக்கும் நீண்டுக்கிட்டே இருக்குது. அது ஒரு பக்கம் அது வெளிப்படையான ஒரு கேள்விகளுக்கு உகந்தவை அப்படின்னு நம்ம எடுத்துட்டாங்க கூட, இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்களுக்கான ஒரு கதவு மூடப்பட்டிருக்கிறதா, அடுத்த ஆப்ஷன் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாகவே வந்துருச்சு. பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது வரைக்கும் நிறைய விஷயம் பேசியிருக்கிறோம். இந்த விஷயத்தின் மூலமாக சொன்ன மாதிரி நியூஸுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில் கிடைச்ச தகவலின் அடிப்படையில் சொல்கிறோம், கொஞ்சம் விவாதிச்சிருக்கோம். பிஹைண்ட் த செய்தி அப்படிங்கிற நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியில் மறுபடியும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நான் கோபிநாத், நான் கிலோர். நன்றி.